தமிழ் சைவத்தினுடைய மறையாக விளங்கக்கூடியது நம்முடைய 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகளிலே 8வதாக விளங்குவது திருவாசகமும் திருக்கோவையாரும். இந்த திருவாசகத்தை அருளி செய்தவர் ஒரு முதலமைச்சர். இந்த திருமுறைகளுடைய சிறப்பு, நம்முடைய 12 திருமுறைகளிலே 2 திருமுறைகளை அருளியவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய 2 முதலமைச்சர்கள். இந்த 8வது திருமுறையாகிய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் அருளி செய்தவர் பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக விளங்கியவர். அதுபோல மணிமொழியாக விளங்கக்கூடிய 12வது திருமுறையாகிய அந்த பெரிய புராணத்தை இயற்றியவருடைய பெருமான் சேக்கிழார் என்பவர். அவர் சோழ நாட்டினுடைய முதலமைச்சர். இவ்வாறு முதலமைச்சர்களே திருமுறை ஆசிரியர்களாக விளங்குவது நம்முடைய சைவத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த பாண்டிய நாட்டினுடைய முதல்வராக இருந்த மாணிக்க வாசகர், அவர் திருவாதவூர் என்கிற ஊரிலே தோன்றியருடையார். அவர் பாண்டியனுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பலம் அவனிடத்தில் எவ்வளவு யானைப்படையும் குதிரைப்படையும் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் தீர்மானிப்பார். அந்த வகையில் பாண்டிய நாட்டில் இருந்த அந்த குதிரைப்படை குறைவாக இருந்த காரணத்தினாலே பாண்டிய மன்னன் தன்னுடைய முதலமைச்சரை அழைத்து, நீங்கள் கடற்கரையிலே போய் அந்த வெளிநாட்டிலே அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய வணிகர்களிடத்திலே குதிரைகளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதை கேட்டு மகிழ்ந்து அவனுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய முதலமைச்சர் பெருந்தகை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை ஊருக்கு வந்து சேர்ந்தார். அங்கே குதிரை வாங்க வந்தவர், அங்கே திருப்பெருந்துறை என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே இருந்த ஒரு குருநாதர், ஒரு பெரியவர், அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு அவருடைய திருவடியிலே எழுந்தார். சிவபெருமானை குருவாக வந்து அவரை ஆட்கொண்டார். அவருக்கு நயன தீட்சையும், அவருக்கு அவருடைய திருவிழா கைகளினாலே ஸ்பரிச தீட்சையும் கொடுத்தார். அந்த நிமிடத்திலே இருந்து அந்த முதலமைச்சர் பெரிய சிவனடியாராக மாறி போனார். அப்புறம் குதிரை வேண்டுமே என்ற அரசன் வந்ததற்கு அப்புறம் தான் இது நடந்தது. அப்புறம் அவருக்காக இறைவன் நரிகளை எல்லாம் குதிரையாக்கினான். வைகை நதியிலே வெள்ளம் வரச் செய்தான். பிட்டுக்காக மண் சுமந்தான். இதெல்லாம் சைவத்தினுடைய வரலாறு. இறுதியிலே இவருடைய பெருமையை உணர்ந்த பாண்டிய மன்னன் இவர் இந்த மாணிக்கவாசகருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, நீங்கள் அடியாராகவே இருந்து தமிழகத்திற்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்யுங்கள் என்று வேண்டினார். அது முதற்கொண்டு அந்த மணிவாசக பெருந்தகை தமிழ்நாட்டில் சென்று எல்லா தலங்களுக்கும் சென்றார். அவர் பாடிய அருளியதான் திருவாசகம், அவர் பாடிய அருளியதான் திருக்கோவையார். இந்த குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை கொண்டு திருப்பெருந்துறையில ஒரு கோயிலை கட்டிவிட்டார். தன்னுடைய குருவாக வந்த பெருமானுக்காக ஒரு கோயிலை கட்டினார். அந்த கோயில் தான் இன்றைக்கு திருப்பெருந்துறை அல்லது ஆவுடையார் கோயில் என்று நாம் அழைக்கிறோம். இந்த கோயில் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறந்தாங்கிக்கு பக்கத்திலே இருக்கு. இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு என்ன என்றால், இந்த கோயிலிலே இந்து மதத்திற்கு சொந்தமான எந்த விதமான திருமேனிகளும் எதுவும் கிடையாது. எந்த விதமான விக்கிரகங்களும் கிடையாது. லிங்கம் கிடையாது, அம்பாள் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்திமு கிடையாது. ஒரு வெட்டவெளி, ஒரு கருவறை. அந்த கருவறையிலே ஒரு லிங்கமாகி ஒரு பித்தளை நாளாகி ஒரு தகட்டை வைத்துக் கொண்டு அவர் நமக்கு திவாரணை செய்திருக்கிறார். அது சுவாமியுடைய பேருமே ஆத்மலிங்கம். திருக்கோவிலுடைய பேரு ஆத்மநாதன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த ஒரு திருக்கோயில். அதை போன்ற ஒரு திருக்கோயிலை நாம் அமைக்கவே முடியாது. அதில் இருக்கக்கூடிய அந்த கொடுங்கை என்று அதை ஆங்கிலத்திலே கார்னைஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய அமைப்பு இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அந்த கருங்கலை இழைத்து 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 அப்படி கொடுங்கையாக இழைத்து மாற்றியிருப்பார்கள். அதனுடைய உட்புறம் 8 பட்டையாரும் 6 பட்டையாரும் கொண்ட ஒரு இரும்பு கம்பி போவதற்கு போல் அமைத்திருப்பார். இதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. அதனாலதான் பிற்காலத்தில் ஸ்தபதிகள், திருக்கோவில் கட்டக்கூடிய ஸ்தபதிகள் எங்காவது ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது
அந்த ஆவுடையார் கோயிலுடைய கொடுங்கையை போல எங்களாலே செய்ய முடியாது என்று எழுதுவார்களாம் அந்த ஒப்பந்த பத்திரத்தில். ஆவுடையார் கோயில் கொடுங்கை அடங்கலுக்கு புறத்தி என்று எழுதுவார்கள். இப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட ஒரு திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அருளாட்சியிலே இருக்கு. என்ன காரணத்தினாலேயோ கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமாக அதற்கு திருப்பணியை ஆரம்பித்து திருப்பணியை செய்ய முடியாமல் கிடந்தது. இதனால தஞ்சை மாவட்டத்திலே அந்த புதுக்கோட்டை பக்கத்திலே ஒரு சொலவடியே வந்து விட்டது. யாராவது வீடு கட்ட ஆரம்பித்து அதை கட்ட முடியாமல் நீண்ட காலமாக போட்டு வைத்திருந்தால் என்னடா ஆவுடையார் கோயில் திருப்பணி மாதிரி கிடக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். இதனாலே அதன் என்ன காரணம் என்பது தெரியவில்லை. அப்படி நீண்ட காலமாக திருப்பணி தொய்ந்து போயிருந்தது. அந்த திருப்பணியை அப்பொழுது தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தடவை திருவாவடுதுறைக்கு சென்றிருந்தார். அப்பொழுது இந்த சன்னிதான விதி ஆவுடையார் திருப்பணியை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் எங்களுடைய கொங்கு நாட்டிலே கௌமார மடாலயம் என்ற ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்தினுடைய அதிபதியாக திரு சுந்தர சுவாமி என்கிற ஒரு மகான் இருக்கிறார். அவருடைய திருவடிப்பட்டால் இந்த ஆவுடையார் கோயில் திருப்பணி மிக விரைவாக முடிந்துவிடும் என்று சொன்னார். அப்படியா, அவரை வைத்து விட்டு அவரை கொண்டே இந்த திருப்பணியை செய்யுங்கள் என்று சன்னிதானமும் அவர் கருளி செய்திருக்கிறார். அதை அன்போடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய குருமகா சன்னிதானமாகிய திரு சுந்தர சுவாமிகள் ஆவுடையார் கோயில் திருப்பணியை ஆரம்பித்தார்கள். ஆவுடையார் கோயிலுக்கு கோயம்புத்தூரில் இருந்து போவது என்பது கிட்டத்தட்ட 12-13 மணி நேரத்திற்கு மேலே ஆகும். ஆனாலும் சுவாமிகள் அதை மிக அன்போடு ஏற்றுக்கொண்டு அந்த ஆவுடையார் கோயில் திருப்பணியை மிக விரிவாக மிகுந்த குறைவான காலத்திற்குள்ளே அவர்கள் செய்தார்கள். அதுதான் மிக அருமை. இங்கிருந்து பல தடவை அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து ஆவுடையார் கோயிலுக்கு போவது என்பதே ஒரு தனி கதையாக சொல்ல வேண்டும். அப்பொழுது மடத்தில் ஒரு மெட்டடர் வேன் ஒன்றுதான் இருந்தது. அதில் அதிகாலை 4-5 மணிக்கு புறப்படுவார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கூட சிறுவாணி தண்ணீரை எடுத்துக் கொள்வார்கள். இங்கே சென்று வெள்ளக்கோயில் என்ற ஒரு இடத்திலே இருக்குவார்கள் காலை உணவிற்காக. அப்பொழுது அங்கே ஈரோட்டிலிருந்து அழகப்ப முதலியார் ஒரு பெருஞ்செல்வர் சிறந்த சிவனடியார், அவர் காலை உணவு கொண்டு வருவார் சுவாமிகளுக்கு அவருடைய பரிவாரத்திற்கு. அதற்கு அப்புறம் அங்கே இருந்து கொண்டு குளித்தலைக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமத்திலே மதிய உணவு ஓய்வெடுப்பார். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு அந்த புதுக்கோட்டை தாண்டி அறந்தாங்கி தாண்டி ஆவுடையார் கோயிலுக்கு சுவாமிகள் போய் செல்வதற்கு இரவு 7 அல்லது 8 மணி ஆகும். ஆனாலும் அங்கே உள்ள அன்பர்கள் இவரோடு மிக அருமையாக இவருக்காக காத்திருப்பார்கள். ஒரு பெரிய வரவேற்பு கொடுப்பார்கள். அவர்கள் வழிபாடு செய்து மறுநாள் திருப்பணி வேலைகளை எல்லாம் பார்ப்பார்கள். இந்த திருப்பணியின் போது எப்படி வசூல் செய்வது என்பது ஒரு அரிதான ஒரு காரியமாக இருந்தது. ஆவுடையார் கோயில் அந்த புதுக்கோட்டை பகுதியெல்லாம் வறண்ட பகுதி. அதனால அவர்களிடத்திலே அந்த மக்களிடத்திலே இந்த பொருளை எதிர்பார்க்க. ஆனாலும் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமாக 60 கிராமங்கள் சொந்தமாக அந்த காலத்தில் இருந்தது. அவைகள் இந்த இனாம் சட்ட ஒழிப்பின் போது தனிநபர்களுக்கு பட்டாவாகிவிட்டன. இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு அந்த கோயில் மேலே ஒரு தனிப்பட்ட ஈடுபாடும் ஒரு அன்பும் உண்டு. நம்ம மாணிக்கம் என்று மாணிக்கவாசகரை பற்றி பேசுவார். என்றால் அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருவுருவம் மாணிக்கவாசகர் மட்டும்தான். மாணிக்கவாசகர் தான் இந்த சிவபெருமானுக்கு பதிலாக வாகனங்களிலே வருவார், திருவிழாவரை போவார், தேரிலே போவார். அப்படி இந்த திருப்பணியை அவர் ஆரம்பிக்கும் அந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் திருப்பணியும் நம்முடைய சுவாமிகள் செய்து முடித்தார். அதற்கப்புறம் இந்த திருப்பணியை முதலிலே 5 நிலை ராஜகோபுரமாக அந்த ஆவுடையார் கோயில் அதை மாற்றி 7 நிலை ராஜகோபுரமாக அவர்கள் மாற்றினார். அப்புறம் அந்த திருக்கோயிலுக்குள்ளே இருந்த அந்த பொய்கை ஊரணி தவமாம் பொய்கை என்று அது திருவாசகத்திலே அவர் சொல்வார். அந்த பொய்கையும் முற்றிலுமாக கருங்கல்லை பிரித்து இழைத்து கட்டினார். ஒவ்வொரு பகுதியாக அடித்தரம் கருங்கல் தளம் பரவி மிக அற்புதமான முறையில் அவர்கள் செய்தார். அது மட்டுமல்ல, திருவாசகத்திலே உள்ள அத்தனை 51 பதியங்களையும் அங்கே முழுக்க கல்வெட்டிலே அவர்கள் பதிவு செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு காரியம். அதற்கு எங்கே இருந்து கொண்டு அந்த கல்வெட்டு பதிக்கக்கூடிய சிற்பியை அழைத்து போய் அங்கே தங்க வைத்து ஒரு எழுத்துக்கள் நன்றாக இருக்கின்றனவா என்பதை ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்து அது சுவாமிகள் செய்தார். அது ஒரு தனி சாதாரணமான ஒரு செயல் இல்லை.
அதுபோல அந்த ராஜகோபுரத்தினுடைய அந்த கலசங்களுக்காக ஈரோட்டில் அந்த எல்லோருக்கும் அந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் நிறைய பேர் கொடுத்தார்கள். அவற்றையெல்லாம் உருக்கித்தான் அந்த கலசங்கள் செய்தார்கள். இப்படி மிக அற்புதமான ஒரு திருப்பணியை இந்த ஆவுடையார் கோவிலுக்கு, இந்த திருப்பெருந்துறைக்கு சுவாமிகள் செய்தார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, எல்லோராலும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, அந்த திருக்குட நன்னீராட்டின் போது திருவாசகத்தை அச்சிட்டு அனைவருக்கும் இலவசமாக அந்த வந்திருந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். அந்த குடமுழுக்கு 1990 நடைபெற்று அப்பொழுதெல்லாம் உடன் செல்வர்கள் இப்பொழுது 4வது பட்டமாக எழுந்தருளியுள்ள திரு குமரகுரு சுவாமிகள் ஒவ்வொரு தடவையும் சுவாமிகள் கூட செல்வார்கள். இப்படி அந்த திருப்பணி என்பது, ஆவுடையார் கோவில் திருப்பணி என்பது நம்முடைய சுவாமிகள், நம்முடைய சுந்தர சுவாமிகள் செய்தது என்பது மிக ஒரு அரிய செயல். என்றால் அவர்கள் எத்தனையோ திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். திரு சுந்தர சுவாமிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் அவர் அஸ்த விசேஷ கைராசி உள்ளக்கூடிய, எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமேனியுடையவர். அவருடைய தோற்ற பொலிவும் அப்படி இருக்கும். விழிக்கத்துறை என்று அவர்கள் ஆரம்பித்தார்களே, ஆனால் நல்ல மத்தியான வெயிலே கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதற்காக மக்கள் காத்து கிடப்பார். கொங்கு நாட்டிலே எத்தனையோ கிட்டத்தட்ட 100கணக்கான கோயில்களுக்கு மேலே அவர்கள் திருப்பணி செய்தார். அவிநாசி தேர், கருவூர் ராஜகோபுரம், இப்படி சொல்லி கொண்டு கௌணியம்மன் திருக்கோயில், இப்படி பல திருக்கோயில்களில் நாம் சொல்லலாம். அதனாலே அந்த கைராசி அவருடைய இந்த திருமுறைகளிலே சிறப்புற்ற அந்த மாணிக்கவாசக பெருமான் கட்டிய அந்த திருக்கோயிலை மிக நீண்ட காலத்திற்கு பின்னாலே அதை திருப்பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணி அவருக்கு கிடைத்தது. அவர்களே சொன்னார்கள், தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு பெரும் பேரு நான் திருப்பெருந்துறைக்கு இது திருப்பணி செய்ய நேர்ந்தது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தடவை இங்கே போவது என்பதே அந்த அவர்கள் கிட்டத்தட்ட 50-60 வயது காலம். இங்கே இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆவுடையார் கோவில் என்பது நான் முதலில் சொன்ன மாதிரி அறந்தாங்கி தாண்டி கிட்டத்தட்ட 300-350 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய போய் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சென்று எப்படி செய்தார்கள் என்றால், அந்த 60 முன்னர் இருந்து எல்லா கிராமங்களுக்கும் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, அப்பொழுது இருந்த குன்றக்குடியடிகளார் அவரும் கூட வந்தார்கள். அதற்குரிய மாணிக்கவாசகருடைய திருமேனி புதிய செப்பு சிலை ஒன்றை புதிதாக செய்தார்கள் நம்முடைய கௌமாரமடத்தில். அதை இங்கே இருந்து கொண்டு போய் அங்கே ஆவுடையார் கோவில் இருந்து அதை ஒவ்வொரு ஊராக நடக்க வைத்து இவர்கள் சுவாமிகளும் நடந்தார்கள் எல்லா ஊர்களும். அதனாலே அந்த பகுதி மக்கள் எல்லாம் சுவாமிகள் பாலே மிகுந்த ஈடுபாட்டோடு அந்த திருப்பணிக்காக வாரி வழங்கினார்கள். அதனாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவுடையார் கோயில் என்பது, அந்த திருப்பெருந்துறை கோயில் முற்றிலுமாக திரு சுந்தர சுவாமிகள் அவருடைய திருப்பணியினாலே, அவருடைய கைவண்ணத்தினாலே, அவருடைய எண்ணத்தினாலே ஏற்பட்டது. அதனாலே தான் அதனுடைய குடமுழுக்கு நடைபெற்ற பொழுது சுவாமிகள் ஒதுங்கி இருந்தார்கள். அப்பொழுது சங்கராச்சாரியார் நம்முடைய காஞ்சி ஜெயேந்திர சதி அவர்கள், இவ்வளவு பெரிய நிகழ்வுக்கு காரணமான நீங்கள் ஒதுங்கி இருக்கலாமா, இங்கே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அந்த யாகசாலையின் உள்ளே திருவாடுதுறையாதீன சுவாமிகளுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆசனத்தை அமைத்து அவர்களை அமரச் செய்தார். இப்படி பல நிகழ்வுகள் அவரிடத்திலே உண்டு. சுவாமிகள் செய்த அற்புதமான திருப்பணிகளிலே இந்த ஆவுடையார் திருப்பணி அவசியம் அன்பர்கள் போகின்ற பொழுது அவருடைய ஒவ்வொரு இடத்திலேயும் திரு சுந்தர சுவாமியுடைய அந்த எண்ணமும் கைவண்ணமும் இருக்கும். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு மகானுடைய திருப்பணியை நாம் அந்த ஆவுடையார் சென்று பார்த்து அவரையும் தரிசித்து மாணிக்கவாசகரையும் பெருமைகளையும் நாம் பார்த்து இருப்பதுதான் நம்முடைய சைவத்திற்கும் நம்முடைய தமிழுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு பணியாக இருக்கும்.